வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு குப்பை மேனி இலை வைத்தியம். This video is sponsored by Bimode Mobile App. இந்த குப்பை மேனி இலை என்பது நம் கிராமப்புறங்களில் பெரும்பாலான இடங்களில் இந்த செடியை நாம் பார்க்கலாம். இதற்கு மேனி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பெரும்பாலும் குப்பை கூடங்களில் வளருவதனால் இதனை நாம் குப்பை மேனி என அழைக்கிறோம். இந்த குப்பை மேனி இலையானது பல வகைகளில் நமது உடலுக்கு மிக முக்கியமான மருந்து பொருளாக பயன்படுகிறது. நாம் தற்போது இந்த குப்பை மேனி இலையை வைத்து ஒரு தைலம் தயாரித்து அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் 2 கைப்பிடி அளவிற்கு இந்த குப்பைமேனி இலைகளை எடுத்து சுத்தமாக கழுவி அதனை 400 மில்லி விளக்கெண்ணெயில், சுத்தமான விளக்கெண்ணெய் பயன்படுத்தவும். அதில் இந்த குப்பைமேனி இலைகளை போட்டு நன்றாக வணக்கி அந்த பசைத்தன்மை மாறும் வரை வணக்கி முறுமுறுப்பான பருவத்தில் அதை வெளியே எடுத்து நன்றாக வடிகட்டி அதனை நன்றாக மாவு போல அரைத்து, நன்றாக அரைத்த அந்த குப்பைமேனி இலை பேஸ்டோடு புதிதாக 400 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து நன்றாக இளக்கி இந்த தைலத்தை நாம் தயாரிக்கலாம். இந்த தைலமானது நாம் தினசரி 10 மில்லி அளவிற்கு நாம் உட்கொண்டோமானால் உடலுக்கு மிகவும் நல்லது. இது மிக முக்கியமாக இந்த குப்பைமேனி இலை தைலமானது பௌத்திரம் நோய்க்கு அருமருந்தாக விளங்குகிறது. இந்த தைலத்தை நாம் இரவு உணவு உட்கொண்ட பிறகு தூங்குவதற்கு முன் இந்த தைலத்தை உட்கொண்டு விட்டு தூங்க சென்றால் இதற்கு நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு நல்ல மலமிளக்கியாகவும் உடலில் உள்ள அத்தனை பூச்சி புழுக்களையும் வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது. இந்த தைலத்தை நாம் வீட்டில் தயாரித்து இதை உபயோகித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. This video is sponsored by Bimode Mobile App.